எல்லாருக்கும் சின்னையா சார்பில் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன். எங்க மாமா உருமாண்டி அவர்களே, எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே, மற்றும் எங்க குழந்தையாமார்களே, மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த கிறுக்கு சுப்பையா அவர்களே. ஏண்டா உங்க வீட்டுல கிறுக்கு சுப்பையா பொண்ணு எடுக்காம கோர்பட்சாவா பொண்ணு எடுப்பாரு? யாரா அவனுங்கெல்லாம்? இவங்கெல்லாம் எங்க மாமா மச்சான் பாஸ். நீயே நரிமோந்த சோதனை குழாயில் பிறந்தவன், உனக்கு வேண்டாம் மாமா மச்சான்? யார் அந்த மண்டவங்க நாயே? இவர் எங்க மாமாங்க. இவன் தான் உங்க மாமனா? எங்க வேலை பாக்குறான்? பண்ணி வைக்கிறாரு. பின்ன இவன் ரேஞ்சுக்கு இந்தியன் பேங்க்லயே வேலை கிடைக்கும். எங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுனீங்கல்ல, அதான் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துருச்சா? ஏன் இப்ப கோவம் தவிர்த்தா என்ன பண்ணுவான்? படுவா இருங்க படுவாங்களா? மிருக காட்சியாலைக்கு தந்து கொடுத்து உங்க குடும்பத்தையே கூட்டு கூட கொண்டு போய் அடைக்கல. என் பேர் ஒண்டி புரியலடா. உங்க பேர்ல கூட புலி இருக்கு, உங்கள்ட்ட மோத அடைப்பாங்க. எந்த பேசுற நீ? சின்னையாவோட அத்தை பொண்ணு இன்னைக்கு ஊருக்கு வருது. ஊருக்கே சோறாக்கி போட்டு கோலாகோலமா கொண்டாடலான்னு மைக் செட் கட்டினா நீ நாய் நக்கிறவ, நீ நரி கடிச்சு நீ மைக்கிலியா கூப்பிடுற? போய் வேலை என்ன மேல எங்களையும் பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? கொலாய் எடுத்து பின்னால கட்டுறான். யோ நீ ஒரு ஆளையா? அட்வான்ஸ் வாங்க அறிவில்ல? கல்யாணத்துக்கு மைசூர் போட கூப்பிட்டாக்க பலாபுத்தம் வந்து சேரும் போல இருக்கு. நீ கொடுத்த காசுக்கு பிரசவத்துக்கே வரலாம். இந்த லொள்ளு கூட குறைச்சல. இந்த லொள்ளெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத. நான் வர முடியாது. நீயே போய் பந்தலுக்கு முன்னால நின்னு பாடு. போ மூஞ்சிய பாரு, கரும்பாருக்கு வேட்டி வச்ச மாதிரி. போப்பா வர்றேன். யோ சீக்கிரம் வாயா. போடா பேச்சக்கார நாய். ஆளை பாரு, லாரி அடிபட்ட நாய் மாதிரி இருந்துட்டு பேச்ச பாரு. பாஸ் ஒரு சின்ன கேள்வி. கேள்வி எல்லாம் என்கிட்ட கேக்குறேன். எங்காவது பைப்படி இல்லைன்னா கூட்டி போடா. கேள்வி பாஸ். என்ன இதுல ஏன் கொண்டு வச்சிருக்காங்க? ஏதோ மாட்டி விட பாக்குறான். அடே அது பொம்பளை குளம், அதனால அது கொண்டே இருக்கு. அப்ப இது ஆம்பளை குளையா? அடிங்க புலாவனா. மாமா மாமா இந்த மாமா இந்த பேண்ட் போட்டுக்கங்க மாமா. மாமா மாமா நான் அந்த குளாவை போட மாட்டேன். விட்டு என்ன மீனு? என்ன ஊருக்குள்ள ஓட்ட பந்தயம் நடக்குதா? ஆளாளுக்கு ஓடி எடுத்துறீங்க. சிதப்பு அவர் பிடிங்க. இவனை பிடிக்க என்னால முடியாதுமா. சிதப்பு உங்களுக்கு குவார்டர் வாங்கி தரேன். குவார்டரா? டேய் கட்டல விடு. மாமா அந்த குளாவுல போக முடியாது மாமா. உன்னை என்ன சாகர குளாவுக்குள்ள இறக்க சொல்றேன். காத்து வராது மாமா. போடுங்க மாமா. ஏய் மீனு. ஐயோ வேட்டி. சோ இந்த நாயை கொடுத்த காசை வசூல் பண்ணிட்டு வர சொன்னா எங்க எலும்பு கடிச்சிட்டு தெரியுதோ தெரியலையே. ஐயா தர்மம் பண்ணுங்க சாமி. ஐயோ இல்லப்பா. நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல சாமி, தர்மம் தலகாக்கும். ஐயோ பசியில உசுறு போகுது, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன். சொன்னா கேட்க மாட்டீங்க, ரொம்ப லொள்ளு பண்ணுவீங்கடா. நேத்துக்கு சுட்ட இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? போற உசுறு பசியிலேயே போகட்டும். ஆமா நீங்க அதைத்தான் நீங்க போறீங்களா? ஆமா. இத புடிங்க. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க. 3 வேளையும் சுடுசோறு சாப்பிடலாம். ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா ஏகத்தாளமா பேசுற? என்ன பிச்சைக்காரன் போயிட்டானே? என்னடா இது? நம்ம செட்டியார்ட்ட மை செட் போட்டோம்ல, அந்த பணத்தை கேட்ட கொடுக்க மாட்டேன்ட்டான். அதான் காலை கடிச்சு எடுத்து வந்துட்டேன். ஏன் பாஸ் போட்டீங்க? ஆட பரதேசி நாயே, அவன் கிட்னியை கடிச்சிட்டு வந்திருந்தாலும் 5000 10,000 ஆஸ்பத்திரியில வித்தாவது பொழைச்சிருப்பேன். காலனாக்கு பிரயோஜனம் இல்லாத அவன் காதை கடிச்சு வந்திருக்கா. பாஸ் நான் என்ன முட்டாளா இல்ல பைத்தியக்காரனா? அவன் காதுல ஒரு பொன் தோடு இருக்கு. ஒண்டி புலி இந்த அவன் காசு என் காதை குடியா. வாடி உங்ககிட்ட எல்லாம் இப்படித்தான் வசூல் பண்ணணும். கேட்டா வராத காசு கடிச்சா வருது பாத்தியா? ஆஸ்பத்திரி போய் என் காதை விட்டணும், சீக்கிரமா என் காதை குடியா. அங்க எனக்கு எடுத்துட்டு போ. என் காது என் காது என் காது. அப்புறம் பாஸ் எனக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு, அதை எப்ப கொடுக்க போறீங்க? ஐயோ அம்மா இந்த வச்சுக்கடா. இப்படி கேட்டா தான் கிடைக்கும் போல் இருக்கு. என்ன தம்பி இந்த வடக்குப்பட்டி ராமசாமி ஆளு எப்படி? ஏன் ஏதாவது கடனை கொடுக்கணுமா? அவன் பேத்தி கல்யாணத்துக்கு மைக் செட் எடுத்துட்டு போனான். 1 வருஷம் ஆச்சு இன்னும் பணம் தர மாட்டாங்கறான். அதாவது தம்பி ரொம்ப நாளா கடன் வசூலாளன்னு வச்சுக்கோ. காலையில ஒரு நரிமரத்துல முடிச்சு போய் கேட்டு பாரு, வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேர்ந்துரும். ஆட போ பெருசு. இதுக்காக நான் காட்டுக்குள்ள போய் நரிங்க வா ஓ மூஞ்சி கொஞ்சம் காட்டுன்னு சொல்லுவேன். அது கடிக்க கூட இடத்துல கடிச்சு வச்சுட்டு போயிடும். அட நீ என்னப்பா அதான் கூடவே ஒரு நரிய வளர்க்கறிய? நான் எங்க நரி வளர்க்கறேன்? அதுதான் உன் கூட கடையில வேலை செய்யறான் அந்த பையன் தான். ஆட அவன் பெருச்சாளிப்பா. நீ என்னைக்காவது ஒரு முகத்துல முழிச்சு பாத்திருக்கியா? இல்ல. இன்னைக்கு முழிச்சு பாரு, என்ன நடக்குங்கிறது தெரியும். அப்படிங்கிற இன்னைக்கு அந்த பய முகத்துல முடிச்சுட்டு போய் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி கிட்ட கடனை வசூல் பண்ணிட்டே வர்றேன். டேய் நரி, கடன் முதலாளி வந்திருக்க, எழுந்திரிப்பா. தொல்லையா போச்சே. சொன்ன கேடுமா, எழுந்திரிமா. அதெல்லாம் முடியாது. நரி ஒரே ஒரு தடவை எழுந்திரி நரி. தூக்கத்தை கெடுக்கிறீங்களே. ராஜா அம்மா
செல்லா ம். ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சு என்ன பாரு போதும்மா அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு பத்திக்குமா நரி ஊழ விட்டுருச்சு சக்சஸ் ராமசாமி படம் தட்டு வைடா என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்யும் இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா என்ன செருப்பு அருந்து போச்சு ரெண்டாவது தடங்களும் ஆகி போச்சே சக்சஸ் என்ன ரத்த காவல்லாம் வாங்குது என் பணம் வந்துடும் எப்பா செத்தது யாரு ராமசாமின்னு எந்த ராமசாமி நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமியா எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய வடக்குப்பட்டி ராமசாமியா ஆமாண்ணா அவரே தானே போயிட்டானா டேய் ஐயோ நான் செத்தேன் யாராவது அடிக்காதே. ஐயோ அடிக்காத சாவு ஐடியா குடுக்க ஐடியா இவன் நரியாடா என் கண்ணுக்கு அவன் அப்படிதான் தெரியும் என்ன உங்க கண்ணுக்கு தெரியுது என்ன உங்க கண்ணுக்கு தெரியுது இவன் முகத்துல முடிச்சிட்டு போய் ராமசாமி செத்து போயிட்டான்டா என்னது ராமசாமி செத்து போயிட்டானா ஆமாண்டா ஓராய்க்கு பிறந்தவன அவர் உங்களுக்கு ரூபா கொடுக்கணுங்க செத்து போயிட்டாங்க ஓடி போயிரு ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்க கூடாது நேர மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விட்டானுடா ராமசாமி கொடுத்த பணம் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி மாமா காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும் அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க ஆனா தெய்வமே கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும் அவன் சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் நீ பாட்டுக்கு லிப் மூமெண்ட் கொடுக்கற போடா போய் நிறுத்துடா பாரதேஷ் நாய நல்ல பாட்டை பாட விட மாட்டீங்களே இந்த பாரு மாப்ள அவ சந்தோஷத்துக்காக தான் நீ அந்த இடத்துல சம்மந்தம் பண்ண இப்ப அந்த பொண்ணே செத்து போயிரேன்னு சொல்றா பேசாம அவன் முடிவு மாத்திக்கிறது தான் நல்லது அதை விட்டுட்டு நான் வாக்கு கொடுத்துட்டேன் ஊக்கு கொடுத்துட்டேன்னு உன் போக்கு போயிட்டே இருந்தா அந்த பொண்ணை இழந்துட்டு தவிக்க வேண்டியதுதான் மாமா இப்ப என் முடிவை மாத்திக்கிட்டா அந்த பொண்ணு மங்கை யார் மாமா கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஆனா அந்த பொண்ணை நீயே கட்டிக்கப்பா நான் வேணாம்னு சொல்ல ஆனா நம்ம மீனாட்சிக்கு அந்த ஒத்த கையன் பையன் கோண மூஞ்சியும் பிடிக்கல பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடு இல்ல நாளைக்கு உன் மாமா மக ஊர் வரவ கூட்டி என் சம்மதம் இல்லாமலே நிச்சயம் பண்ணிட்டாங்க நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னா நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா அந்த பொண்ணு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள நான் போய் பேசி தீர்த்தலாம் ஆனா நீ அந்த ஒத்த கையில பாக்காட்டா கூட பரவாயில்லப்பா அந்த சொத்த பூஜை கிளவி கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வருவா வா பாஸ் எங்க போறீங்க நீ கொஞ்சம் போ நான் வர்றேன் என்ன கேட்டீங்க எங்க போறீங்க அத மைக்கில் தான் கேட்கணுமா யா. இறங்கி போறோம் எங்க போறீங்கன்னு கேட்டாலும் உதைக்கிறான் கேட்டாட்டாலும் உதைக்கிறான் ஓய் ஒண்டி புலி உன்னை ஒரு நாளைக்கு மார்கால் மார்கை வாங்கி உன்னை நொண்டி புலி ஆக்கல என் பேர் வெளியே தேவையில்லை ஐயோ யாருக்கு சித்தப்போ கல்யாண நாள் வேற நெருங்கிடுச்சு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டான் அந்த மருது வேற கோவில் என்கிட்ட பேசுறான் போற போக்க பார்த்தா மாமா எனக்கு கிடைக்காம போயிடுவாரோன்னு பயமா இருக்கு நானே நேரா போய் அவனை சந்திச்சு உண்மையை சொல்லலான்னு இருக்கேன் நோ 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 அப்படியே மூஞ்சி கட்டி மிதிச்சு போடுவேன் உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமா எங்களுக்கு தெரியாதா கம்ப்ளீட் நீ மெத்தட் உன் தலைதான் நீ மெத்தேடு வேற எதுவுமே உங்ககிட்ட நீ மெத்தேடு இல்லடா சிஸ்டர் நான் சொல்றத கேட்டா சிஸ்டர் கிட்ட தான் சொல்லுவீங்களா பிரதர் எங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா சொல்றேன் கேளுங்க சொல்றா நான் சொல்றத கேட்டா இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தலாம் ஏண்டா கல்யாணம் டவுன் பஸ்ஸா சொன்னோன்னு நிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவோட சொல்லிருந்தா உன்னை அங்கேயே குப்புற போட்டு செருப்ப கழட்டி அடிச்சிருப்பாங்க அதான் இல்ல மல்லாக்கு போட்டு நெஞ்சு மேல ஏறி மிதிச்சிருப்பாங்க இந்த வெள்ளையனை வெள்ள மாளிகையில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க டேய் மடையா விஷயத்த சொல்லு உனக்கு விழா எடுக்கிறதா இல்ல விளக்கு மாத்தாலே துரத்தி அடிக்கிறதான்னு நான் சொல்றேன்டா பாஸ் டேய் பாஸ் பாஸ் சொல்லாதடா போலீஸ்ல புடிச்சிட்டு போயிருவாங்க நீங்க கொடுத்த ஐடியா தான் ஒண்ணும் சரிப்பட்டு வரல அண்ணன் என்ன ஐடியா கொடுக்கறாரோ அதை என்ன கேட்டு பாப்போம் தேங்க்ஸ் ஓனர் அந்த ஒத்தகைனுக்கு பில்லி சூனியம் சோசியத்துல அபார நம்பிக்கை உண்டு அதனால இன்னைக்கு ராத்திரி நீங்க குடுகுடுப்பக்கார வேஷம் போட்டு போறீங்க டே ஒத்தக்கையா இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லுங்க
அப்படி நடந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க, அப்புறம் பாருங்க என்ன நடக்கும்னு. சூப்பியா? ஜெய் ஜக்கம்மா. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. தட்டு தடுமாறுது. கல்யாணத்தை நிறுத்தினா சுபயோகம் கிடைக்குது, கல்யாணத்தை நடத்தினா கருமாதி நடக்குது. கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டு கொம்பு உசுருக்கு ஆபத்து வருது. ஜெய் மங்கம்மா, சாரி ஜக்கம்மா. கல்யாணத்தால இந்த வீட்டு கண்ணிக்கு ஆபத்து வருது. ஆபத்து வந்துருச்சு. என்ன சொன்ன என்னைய மிரட்டி கேக்குற? ஜக்கம்மா ஒரு தடவை சொன்னா திருப்பி சொல்ல மாட்டான். ஏய், கல்யாணத்தினால கண்ணிக்கு ஆபத்து இல்ல, இத சொன்னதுனால உன் கிண்ணிக்கு தான் ஆபத்து. என்ன கிண்டி இறக்குறியா? ஐயோ அம்மா, என் கிண்ணி. இனிமே நீ வாக்கு சொல்ல வந்த உனக்கு நாக்கு இருக்காது. இந்த நாயை அடிச்சு துரத்துங்கடா. போங்கடா. ஐ, 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 ஐ.